கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அதனாலதான் என் ஃப்ரெண்ட் அவனை அடிச்சான். சிவா மேல எந்த தப்பும் இல்ல என்றார். போனை கையில் எடுத்த மேனேஜர் அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு மீண்டும் அதை பாக்கெட்டில் வைத்து விட்டார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் நந்தினியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்தார்கள். நந்தினி தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவதற்காகத்தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தார். அவள் சிவாவின் இன்னொரு முகத்தை பார்த்து ஷாக் ஆகிவிட்டார். ஆனால் அதைவிட சிவாவும் அவந்திகாவும் ஒன்றாக நிற்பதை பார்த்து அவளுக்குள் கோபம் பொங்கியது. அவள் சத்தமாக, சிவா, நீ உன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரவுடியா? உன் இஷ்டத்துக்கு யார வேணாலும் போட்டு அடிப்பியா? உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தைரியமா? இதை சொல்லிக்கொண்டே நந்தினி சஞ்சய் எழுந்து நிற்க உதவி செய்தார். நந்தினி, அவந்திகா, சஞ்சய் மூவரும் ஒரே ஸ்கூலில் ஒன்றாக படித்தவர்கள். நந்தினி சொன்ன எதையும் சிவா காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. சிவா அவந்திகாவிடம் சென்று, நீ ஓகேவா என்று கேட்க அவள் இன்னோசென்ட்டாக தலையசைத்தாள். இருவரும் வெளியேற போகும் நேரத்தில் நந்தினி சத்தமாக, ஒழுங்கா சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொன்னார். சிவா நந்தினியை திரும்பி பார்த்து கூலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் பார்க்கும்படி அவந்திகாவின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். பாத்தியா நந்தினி, அவன் எப்படி திமிரா போறான்னு பாத்தியா? இதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே சஞ்சய் தன்னுடைய போனை வெளியில் எடுத்து யாரோ ஒருவருக்கு டயல் செய்தான். ஹலோ அண்ணா, உங்களுக்கு ஒரு நியூ அசைன்மெண்ட் வந்திருக்கு. தாஜ் கோரமண்டலுக்கு உடனே உங்க ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க. ஆக்ஷன் பிளாக் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். பிறகு நந்தினியை பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட திமிரெல்லாம் அடங்கிடும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாரு. எதுக்கு என்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அவன் நினைச்சு வருத்தப்படணும் என்றான். அவனுடைய வார்த்தைகள் அவளுக்கு அரைகுறையாகத்தான் கேட்டது. நந்தினியின் கவனம் இப்போது ரூம் நம்பர் 27 தான் இருந்தது. அவந்திகா டென்ஷனாக அமர்ந்திருந்தார். சிவா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான் என்று அவளுக்கு தெரிந்தாலும் தன்னால் சிவா சிக்கலில் மாட்டிக்கொள்வானோ என்று பயந்தாள். அவள் சிவாவை நினைத்து வருத்தப்பட்டாள். என்ன அவந்திகா, ஏன் டென்ஷனா இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, கூல் என்று சொல்ல, எப்படி கூலா இருக்க முடியும் சிவா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புறதுதான் கரெக்ட்னு தோணுது. சிவா அவந்திகாவின் கை மீது தன் கையை பதித்து, உன் டென்ஷன் எனக்கு புரியுது. ஆனா நீ தேவையில்லாம கவலைப்படுற. இவங்க எல்லாம் சும்மா பேசுவாங்க, பட் ஒன்னும் பண்ண மாட்டாங்க என்றான். அப்போது அவனுடைய பார்வை ஹோட்டலுக்குள் வந்து கொண்டிருந்த தேவின் மீது விழுந்தது. மெயின் டோர் வழியாக சில ரவுடிகளை அழைத்துக் கொண்டு தேவ் உள்ளே வந்தார். அவன் கையில் ஒரு உட்டன் பாக்ஸ் இருப்பதை பார்த்து சிவா ஷாக் ஆகிவிட்டான். தினேஷ் தான் உட்டன் பாக்ஸை பற்றி சொல்லியிருந்தார். இப்போது அதே உட்டன் பாக்ஸ் தேவின் கையில் இருப்பதை பார்த்த சிவா, தினேஷுக்கும் தேவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். தேவின் பார்வை சிவா மீது விழுந்தது. உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைத்துக் கொண்டு அந்த பிரைவேட் ரூமுக்குள் வந்தார். சிவாவை பார்த்த தேவ், இன்னைக்கு உனக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்கேன். இல்லனா இந்நேரம் நீ என்ன ஆயிருப்பன்னு எனக்கே தெரியாது என்றான். ஆனால் சிவா கூலாக சிரித்தார். ஏனென்றால் சிவாவுக்கு நன்றாக தெரியும், அவன் வேறு ஒரு வேலை என்று சொல்வது அந்த உட்டன் பாக்ஸை சிவாவிடம் கொடுப்பதுதான். சிவா சிரிப்பதை பார்த்த தேவுக்கு ரத்தம் கொதித்தது. டேய், எதுக்குடா இப்ப சிரிக்கிற? நான் என்ன ஜோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன் சாவு என் கையில தான்டா என்றான். அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சா எப்பவும் என்னை விட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸ் தள்ளியே இரு என்றான். அதை கேட்ட தேவுக்கு மேலும் கோபம் தலைக்கேறியது. சென்னையில் இதுவரை யாருமே அவனை எதிர்த்து இப்படி பேசியதில்லை. அதனால் சிவாவை பார்த்த தேவின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. தேவ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து யாரோ ஒருவருக்கு டயல் செய்தான். ஹலோ, அவன் இங்கதான் இருக்கான். நான் லொகேஷனை சென்ட் பண்றேன், சீக்கிரம் வாங்க என்றார். தேவின் வார்த்தைகளை கேட்டு அவந்திகா பதறிவிட்டார். ஆனால் சிவாவின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. தினேஷுக்கும் தேவுக்கும் நடுவில் என்ன தொடர்பு என்று நினைத்து கொண்டிருக்க தேவ் அவனிடம், வரப்போறவங்க எல்லாம் சுத்த காட்டு மிராண்டிங்க, இன்னைக்கு உன்னை கொன்னு பச்சையா மென்னு சாப்பிடுவாங்க என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தார். அதை பார்த்த அவந்திகா, தேவ் சிவாவிடம் மாப்ஸ்டர் அவினாஷின் அடியாட்கள் வந்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகா அதை கேட்டு பயந்து விட்டார். ஆனால் சிவா கேஷுவலாக, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அடியாளுங்களை வர சொல்லியிருக்கியா? வர்றவங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்லை, அதை இப்பவே சொல்லிடுறேன். அப்புறம் முன்னாடியே நான் உங்களை வார்ன் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது என்று சொன்னார். அது 5 ஸ்டார் ஹோட்டல் என்பதால் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு சிவாவை தெரியவில்லை என்றாலும் தேவை நன்றாக தெரிந்திருந்தது. எல்லோரும் அவர்களுக்குள் நடக்கும் ஆர்கியூமெண்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவ்
அத்தனை பேருக்கு எதிரில் தன்னுடைய கெத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினார். இன்னைக்கு நான் கூப்பிட்டிருக்கிற ஆளுங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல, அதான் இப்படி தெனாவட்டா பேசுற. அவனுங்க உன்னை கண்டந்துண்டமா வெட்டி பீஸ் பீஸா போட்டுருவானுங்க என்று மிரட்டும் தொனியில் கூறினார். தேவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நந்தினியின் இதயம் வேகமாக துடித்தது. இன்று அங்கே மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று நினைத்து திகிலோடு நின்றாள். அவந்திகாவும் இதை கேட்டு நடுங்க ஆரம்பித்து விட்டார். அவள் உடலில் திடீரென மின்னல் பாய்ந்தது போன்ற பயத்தை உணர்ந்தார். சிவா எப்படி சண்டை போடுவான் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் கூட சிவா இது போன்ற ரிஸ்க் எடுப்பதை அவள் விரும்பவில்லை. சிவா ப்ளீஸ், நம்ம உடனே இங்கிருந்து போயிடலாம், எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு என்றவளுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டது. இதுவரை கேஷுவலாக இருந்த சிவா அவள் கண்களில் கண்ணீரை பார்த்த பிறகு அவன் முகம் சீரியஸாக மாறிவிட்டது. சரி, இப்ப என்ன, இங்கிருந்து போகணும் அவ்வளவுதானே, சரி வா போலாம் என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேற நினைத்தான். ஆனால் அது அவ்வளவு ஈஸி இல்லை. அவர்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது. அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வெளியேற தேவ் அவனை பார்த்து சிரித்தார். என்னடா பயந்து ஓடுறியா? உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், உனக்கெல்லாம் பேச மட்டும் தான்டா தெரியும் என்றார். ஆனால் சிவா அவன் வார்த்தைகளை கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு அவந்திகாவை பற்றிய கவலைதான் இருந்தது. தேவ் எப்படியாவது அவன் கோபத்தை தூண்டிவிட்டு அங்கேயே இருக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தான். என்னடா சொல்ல சொல்ல போயிட்டே இருக்க, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்கே இருடா பார்க்கலாம், எதுக்குடா ஒரு பொண்ணு பின்னாடி ஓடுற என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டால் சிவாவின் இடத்தில் யார் இருந்தாலும் பொறுத்துக்கொள்ள அப்போதும் அமைதியாக நகர்ந்தான். சஞ்சய் அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி கொண்டு அவன் பங்குக்கு, எங்கடா போற கோட, தேவ் சொல்றது உன் காதல் விழலையா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவன் கூட மோதி பாருடா என்று கத்தினான். சிவா சடனாக நின்று சஞ்சயை திரும்பி பார்த்தான். உடனே சஞ்சய் பயந்து நந்தினிக்கு பின்னால் மறைந்து கொண்டான். அவந்திகா அவன் கையை இறுக்கமாக பிடித்து வேண்டாம் என்பது போல தலையசைத்து, ப்ளீஸ் எனக்காக என்றார். அவந்திகா கவலைப்படுவது சிவாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் ரியாக்ட் செய்யாமல் அவளை ஃபாலோ பண்ணி சென்றார். இருவரும் வெளியில் வந்த பிறகுதான் அவந்திகா நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் சிவாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவன் மனதில் வேறு ஒரு திட்டம் ஓடியது. அவன் அவந்திகாவிடம், அதான் வெளியே வந்துட்டோம்ல, இப்போ ஓகேவா என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பாக்கெட்டுகளை தடவி பார்த்தான். பிறகு டென்ஷனாக அவந்திகாவிடம், அச்சச்சோ நான் போனை உள்ளே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்று பதறுவது போல நடித்தான். இதை கேட்டவுடன் அவந்திகாவின் முகம் மீண்டும் வாடிவிட்டது. டென்ஷன் ஆகாத அவந்திகா, நான் போய் போன் எடுத்துக்கிட்டு உடனே வந்துடுறேன், யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், அது வரைக்கும் நீ இந்த பெஞ்சில் உட்காரு என்று சொல்லியபடி அருகில் இருந்த பெஞ்சில் அவளை உட்கார வைத்தான். அவள் அரைமனதாக சரி, ஆனா சீக்கிரம் வந்துடணும் என்று சொல்ல சிவா சரி என்று சொல்லிவிட்டு ஹோட்டலுக்குள் சென்றார். அவந்திகாவின் பார்வையில் இருந்து மறைந்த சிவா தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த போனை வெளியில் எடுத்து தினேஷுக்கு கால் செய்தான். அவர் போனை எடுத்த அடுத்த செகண்டே, தினேஷ் நான் சொல்றத கவனமா கேளுங்க, தாஜ் கோரமண்டலோட ஓனர் யாருன்னு உடனே கண்டுபிடிங்க, நாம இமீடியட்டா இந்த ஹோட்டலை வாங்க போறோம் என்று சொல்ல அதை கேட்டு ஷாக்கான தினேஷ், என்ன சொல்றீங்க, இது வரைக்கும் நாம ஹோட்டல் மேல இன்வெஸ்ட் பண்ணதே இல்லையே, இப்போ ஏன் திடீர்னு என்று சொல்ல, do what I say என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி விட்டார். டேய் தேவ் வரண்டா, புயலோட வேகம் எப்படி இருக்கும்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டே தேவை நோக்கி நடந்தான். தேவ் சஞ்சயிடமும் நந்தினியிடமும் தன்னை பற்றியும் தன்னுடைய ஸ்டேட்டஸை பற்றியும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். நந்தினியும் அவன் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சஞ்சய் தலையசைத்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக சிவா உள்ளே வருவதை பார்த்தவுடன் அங்கிருந்த அட்மாஸ்பியரே அமைதியாகிவிட்டது. ஹோட்டலில் மரணமா சாங் ஓடிக்கொண்டிருக்க சிவா ஸ்டைலாக அவர்களை நோக்கி நடந்து வந்தான். சிவா அவர்களிடம், ஏன் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க என்று கேட்டு பின் தேவின் பக்கம் திரும்பினான். தேவ் சிரித்துக்கொண்டே, பாரா ஆடு ஒண்ணு தானா கசாப்பு கடையை தேடி வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரிக்க சஞ்சயும் அவனோடு சேர்ந்து சிரித்தார். பிறகு சஞ்சய் தன்னுடைய போனை எடுத்து மீண்டும் யாருக்கோ டயல் செய்ய அதை பார்த்த சிவா, என்னாச்சு ரீச் ஆகலையா, என் போன் வேணுமா என்று கேட்டுவிட்டு தேவை திரும்பி பார்த்து, என்னாச்சு தேவ், நீ யாரையும் கூப்பிடலையா என்றார். அதை கேட்ட சஞ்சய் சிரித்துக்கொண்டே, ஒரே ஒருத்தனை அடிச்சிட்டா நீ பெரிய ஆள் கிடையாது தம்பி,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை கொல்றத பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு, ஒவ்வொரு புல்லட்லயும் சாக போறவனோட பேர் எழுதிருக்கும்னு. இப்படி அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டியேப்பா, கொஞ்சம் திரும்பி பாருக்கண்ணா, உன் மரணம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு பாரு என்றான். அதை கேட்டு சிவா மெயின் டோரை திரும்பி பார்க்க அவினாஷின் ஆட்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அவினாஷ் இது போன்ற சாதாரண வேலைக்கு நேரில் வரமாட்டான். அதனால் சிவாவை அவன் சாதாரண ஆள் என்று நினைத்து தன்னுடைய அடியாட்கள் சிலரை மட்டும் அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் உண்மையாகவே காட்டு மிராண்டிகளைப் போல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.